ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ண மசாலா பூரி எப்படி பண்ணோம்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு மெயினாக மசாலா எப்படி பண்ணுறத பார்க்க போகிறோம். மசாலா பண்ணுறதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் வெங்காயம் தக்காளி எடுத்துக்கணும். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து விழுத எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினதுக்கப்புறம் அது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு, அது பட்டாணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே ரெட் சில்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரியும், மட்டன் மசாலா, அதோட கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க விட்டோன்னா நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடும், பானிபூரி மசாலா. இதுக்கு பூரி, இந்த கார்ன்சிப்ஸ், இதெல்லாமே ரெடிமேட்லேயே கிடைக்கிது. எல்லாத்தையும் வாங்கி நம்ம வீட்லேயே வறுத்துக்க வேண்டியது தான். அதோட வெங்காயம், தக்காளி ஒரு சிலருக்கு பிடிக்கும், வேணான்னா விட்டுடலாம். வெங்காயம், கேரட்டு, பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் சேர்த்து பொரியும் வெளியே விற்கிது. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுன்னா நம்ம பானிபூரி ரெடி. இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.